மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. அம்மா இதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இரு இரு இரு, என்கிட்ட கொடுங்க சாமி, கொடுங்க. பாத்து. இந்தாங்க சம்பந்தி. டேய் எடுடா எடு. சரி 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க உள்ள போலாம். உள்ள போலாம். சுமதி, ஒரிஜினல் போலீஸ் வந்து போலையே. ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? அவங்க கடல நம்ம இப்ப மாட்டினா நமக்கு சிக்கலாயிடும். அதனால நம்ம இங்கிருந்து உடனே எஸ்கேப் ஆறதா நமக்கு நல்லது. என்னடா இப்படி சொல்ற? நம்மள நம்பிதான் உள்ள அஞ்சலி இருக்கா. அதுக்கு என்ன பண்றது சுமதி? இப்ப நம்ம மாட்டிக்கிட்டா உன் ஃப்ரெண்டு அஞ்சலிக்கு தான் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இப்ப இங்க இருந்து போறதுதான் உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது. யோசிக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல சுமதி, சொன்னா கேளு. வா உடனே கிளம்பிடுவோம். வா சுமதி. அவங்க கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. சரி சரி வாங்க போலாம். கான்ஸ்டபிள் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓம் கௌமாரி தேவி போற்றி. ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் பரமேஸ்வரி தாயே போற்றி. வாங்க. ஓம் நாயகி நாகுகி நாராயணி நளின பஞ்சநாயகி சாம்பவி சங்கரி மலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆதிகதையாயுடையாள் சரணம் மரண் நமக்கே. எங்கேயும் நகரக்கூடாது, பக்கத்திலே தான் நிக்கணும். போற்றி போற்றி. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரவலை வருகின்ற நேர்வழி வண்டுகின்றே. வெறித்தேன் தமிழ் குன்றை வேணாம் பிரான் குன்றை மெய்யில் மறித்தே காந்தகமான வைரவியே. ஓம் முருகா. போலீஸா? ஒருவேளை மொட்டை ஏதாச்சும் போட்டு கொடுத்துருப்பானோ? கெட்டிமேளம் கெட்டிமேளம். சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியும் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று உறவு மறுக்கும் பொழுது என் முன்னே நிறுத்துங்க. வேண்டுமே. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? என்ன விஷயம் சார்? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பேரு மகேஷ் தானே? ஆமா. அவரை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னன்னு தெரியலையே. என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு சார் என் பையனை அரெஸ்ட் பண்ண போறீங்க? அத உங்க பையன் கிட்டயே கேளுங்க சார். என்ன மிஸ்டர் மகேஷ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்க? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 2 கொலைய பண்ணிட்டு எவ்வளவு சாதாரணமா ஒண்ணுமே புரியலன்னு சொல்றீங்க? மிஸ்டர் மகேஷ்,
நீங்க பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க பண்ணது எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வச்சுதான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? சார் என் பையன் யார கொலை பண்ணான்னு சொல்றீங்க? நேத்து நைட்டு ஈசிஆர் ரோட்ல கண்ணு முன்னு தெரியாம காரை ஓட்டிட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிக்கிட்டு இருந்த 2 பேரை ஏத்தி கொண்டு இருக்காரு சார் உங்க பையன். அதுக்காக தான் நாங்க அவரை இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார் என்ன சார் சொல்றீங்க? நேத்து நான் கார்லயே போகலையே. அப்ப உங்க காரு தானா போய் ரோட்ல படுத்துட்டு இருந்தவங்க மேல ஏத்திருச்சா? சார் அவர் சொல்றது உண்மைதான் சார். அவருக்கு முதல்ல காரை ஓட்ட தெரியாது சார். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. யோ கான்ஸ்டபிள், அவரை கொண்டு போய் ஜீப்ல ஏத்தியா? சார், நான் சொல்றத ஒரு நிமிஷம். சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல நடக்காத ஒன்ன சொல்லி அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார், இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மேடம், நாங்க எங்க டியூட்டியை செய்யறதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் தராங்க. நீங்க சொல்றத செய்யறதுக்கு நாங்க இல்ல. அதனால நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க. சார் என்ன சார் நீங்க? மகேஷ் சார் வாங்க சார். சார். சார் நான் வாங்க. சொல்றத கேளுங்க சார். சார் இருங்க சார், சொன்னா கேளுங்க. இருங்க. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மேடம், யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? நாங்க நீங்க போலீஸ்னு தெரியுது. நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மேடம் போனை கொடுங்க. போனை கொடுங்கன்ற. கொடுங்க சார். என்ன பண்ணு? இல்லையா? என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரை காரை ஏத்தி கொண்டு இருக்காரு. அது இப்ப மீடியாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை ஆக போகுது. நீங்க என்னமோ எங்களை மிரட்டுற மாதிரி போன் எடுத்து பேச போறீங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் வேலைக்கு ஆகாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வந்து பேசிக்கோங்க. எந்த ஸ்டேஷனுக்கு வரணும்? ஈசிஆர்ல தான் 2 பேரை ஏத்தி கொண்டு இருக்காரு. ஈசிஆர் ஸ்டேஷனுக்கு தான் வரணும். எந்த ஸ்டேஷன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்க சார். சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். நேத்து நான் எந்த காரும் ஓட்டல. எனக்கு கார் ஓட்டவும் தெரியாது. ஓட்ட தெரியாம தான் அநியாயமா 2 பேரை ஏத்தி கொண்டு இருக்கீங்களா?